கத்து, நல்லா கத்து, கத்து, கத்துடா. வந்துக்கா கத்து. எப்படி? ஓகே, இப்படி வந்துட்டேன். வாங்க, இங்கிட்டு வாடா. ஓடி 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 அவந்திக்க ஓடியா. மெதுவா 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 மெதுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து அண்ணன் தங்கச்சி பாசத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து நாத்தனாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணியோட ஃபீலை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதனால சில இடங்கள்ல வந்து நம்மளோட லிமிட் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பின் வாங்கிக்கணும். சரிங்களா? ஓகே. அதனால ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். யார் எவரு, நம்ம அண்ணன் தங்கச்சி தானே அப்படின்னு. நான் நேத்து வீடியோலயே சொல்லியிருப்பேன். நம்மளோட அம்மா வயித்துல இருந்து தானே அவங்களும் பிறந்தாங்க. சார் ரைட்டு, நம்ம அம்மா தானே, நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி லைட்டா அப்படியே விட்டு கொடுத்துட்டு போங்க. எதையுமே ரொம்ப ஹார்டா திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்மளுடைய ரொட்டீனுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவந்திகாவுக்கு என்ன ஃபுட் வந்து ரெகுலரா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரெகுலரா வந்து இட்லி தோசை நானே எடுத்துக்க மாட்டேன். அதனால ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது வாரத்துக்கு 2-3 இதை சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். எப்போ ராகி கஞ்சியே கொடுக்க மாட்டேன். ராகி கஞ்சில இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சேர்த்து கொடுப்பேன். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ராகி கஞ்சோட சேர்த்து நம்ம வந்து அரைச்சு கொடுக்க போறோம். ராகி கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ராகி வந்து ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். அதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் அலசி எடுத்துட்டு அதுல உள்ள கொம்மையெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேல மிதந்து நிக்கிறது தான் கொம்மை. அதை எடுத்துட்டீங்கன்னா கீழே நிக்கிறது நல்ல சுத்தமான ராகி கிடைக்கும். அதை வந்து நல்லா நிறுத்திட்டு, தண்ணி இல்லாம நிறுத்திட்டு நம்ம வந்து வெள்ளை துணியில வந்து நல்லா காய வச்சு நம்ம வந்து ஒரு டப்பால போட்டு நம்ம வந்து அரைச்சி ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோடய நம்ம வந்து நட்ஸ், எல்லா நட்ஸையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சு கூட நம்ம வந்து அதையும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் வந்து குழந்தைக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்து பழகுங்க. ஏன்னா ஒரே மாதிரி நம்ம இட்லி தோசை நம்மளே வந்து ரெகுலரா சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே போர் அடிக்கும் இல்லையா? அதனால நம்மளோட ஃபீலிங் தானே அவங்களுக்கும் இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரையிலும் டிஃப்ரெண்டா கொடுத்து பழகுங்க. ஓகே. இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா அரைச்சதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல ஊத்திட்டு ராகி மாவு வந்து நான் வந்து இங்க கடையில தான் வாங்குறேன். நம்ம அந்த அளவுக்கு வந்து ராகி மட்டும் இது பண்ணி, ஏன்னா அது வந்து கொஞ்சம் பல்கா அரைச்சி டப்பால வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இதா இருக்கும். ஊர்ல இருந்து வரப்ப அரைச்சிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து அவந்தி குட்டி வந்து அமைதியா வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அமைதியா தண்ணி குடிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. நான் நிறைய விஷயங்கள் வந்து அவந்தி கிட்ட நோட் பண்ணுவேன். பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கொஞ்சோண்டு தண்ணிய எப்படி வந்து இந்த காக்கா வந்து கல்லு போட்டு போட்டு மேல ஏத்தி குடிக்கிறோம், அந்த மாதிரி அவ வந்து அவ்வளவு நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்னன்னா கரெக்டா வந்து சாய்ச்சி குடிக்க தெரியல. ஆனா எப்படியும் ஒண்ணு நம்ம வந்து அதை வந்து கலட்டி குடிக்கணும். அதை பாத்தீங்கன்னா அந்த பல்லுல வந்து அந்த மூடியை வந்து கலட்டி குடிக்கிறாங்க. பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்குல்ல. செம கியூட். கொஞ்ச நேரம் தான் அந்த குடுமி இருக்கு மேடத்துக்கு. ஓகே. அதனால மோஸ்ட்லி வந்து டிஃப்ரெண்டா கொடுத்து பழகுங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து ராகி கஞ்சி தான் கொடுக்க போறேன். ஒரு நாள் ராகி கஞ்சி கொடுக்கலாம், அப்புறம் ஒரு நாள் வெறும் அந்த நட்ஸை மட்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்புறம் இதுதான் வந்து ராகி மாவு. இதுல வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்ல கையில வந்து இது கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நான் வந்து டேட்ஸ் போட்டிருக்கனால நான் வந்து சர்க்கரை இல்ல வெல்லம் இந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. இன்கேஸ் வெறும் இது சேர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ராகி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிதமான தீயிலே, ஏன்னா ராகி மாவு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வெந்துரும். அப்போ உடனே நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு வந்து லூஸ் மோஷன் போக ஆரம்பிக்கும். அதனால அந்த தப்பு பண்ணிடாதீங்க. மிதமான தீயிலே வச்சு
கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மாவு வந்து வேகும். இல்லைன்னா வேகாது. சரியா? நான் வந்து கொஞ்சமா வந்து மட்டும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நெய் சேர்த்து நம்ம வந்து இதில் வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து ரஞ்சித் அண்ணாவுக்கும், சாதனாவுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து சொல்லுங்க சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து நான் அத ஒரு வீடியோவா போடணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா எனக்கு உட்கார்ந்து பேசுற அளவுக்கு டைம் இருக்க மாட்டேது. இந்த மாரி ரொட்டீன்ல எடுத்து அதுல சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஆனா என்னால முடியல. ஸோ கண்டிப்பா ஒரு நாள் நான் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி பேசுறேன். அவங்க எப்படிலாம் இது பண்றாங்க, எப்படி லைஃப்ப வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா 2 பேரும் வந்து சிரிச்சு பேசி ஒரு ஓ நம்ம ஏத்தி வச்ச விளக்குடா இது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கெத்துடா அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஸோ வேற வார்த்தைகள் எதுவும் சொல்ல தெரியல. நான் வந்து இன்னொரு வீடியோல கண்டிப்பா வந்து அவங்கள பத்தி ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அப்புறம் கல்யாணத்த பத்தியும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு அம்மா, அப்பா ஸ்தானத்துல நம்ம வந்து நின்னு செய்றோமே அப்படிங்கிறப்போ, ஓகே. அத வார்த்தைகளால வர்ணிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி சரணோட வேலை கிடைச்சதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள் இல்ல. அவ்வளோ ஒரு சந்தோஷமா வருதே ஒழிய மத்தபடி அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு தெரியல. அத உணர்வுபூர்வமா ஃபீல் பண்ணா தான். ஓகே. இப்போ கஞ்சி இதாகட்டும். அவந்திகாவ போய் குளிச்சுட்டு நம்ம வந்து கூட்டிட்டு வந்துருவோம். இல்லன்னா அவங்க வந்து பசி தாங்க மாட்டாங்க. அவந்திகாவோட சேட்டைய பாருங்க. அவந்திகாவோட சேட்டைய பாருங்க. ஏய் என்ன? ஐயோ பீச்சேனா? ஏன் வந்திக்கா? Dove pigeon means down. என்ன பீஜியனா? Dove, dove. சரி சரி அது உருட்டாதடா. இப்போதான் குளிச்சு விட்டு வேற ட்ரெஸ் போட்டு விட்டோம். அதுங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை அடிச்சுட்டு வச்சதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவுடரையும் வீணாக்கிட்டு இருக்கா. நான் இங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க சமயத்தில் நல்லா அடிச்சுக்க. நல்லா இருக்கா? ஆ சரி ஓகே. பாபா வர சொல்லுமா, கூப்பிடு. வாங்க வாங்க சொல்லுமா. மெதுவா மெதுவா. அதெல்லாம் காமிச்சுக்கிறான். பவுடர் அடிக்கிறது, தலை சீவுறது, அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் அழகாக காமிச்சுக்கும். எண்டப்பட்டு பிஜியனோமா பிஜியனோ பொட்டு மட்டும் காமிக்காது. சரி சரி ஏந்திரி 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 எழுந்திரிமா. சரி போதும் விடுறா, போதும் விடுமா, அப்புறம் அவ கடுப்பாயிருவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதாக்கு வந்து ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அந்த இவ்வளோ நோட்டு ஹர்ஷிதாக்கு வந்து எத்தனை நோட்டுன்னு கவுண்ட் பண்ணுமா. அது எல்லாமே அட்டை போட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து என்னென்ன புக்குன்னா மெதுவாக சொல்லணும், மெதுவாக கவுண்ட் பண்ணணும். அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது வந்து புக்கு என்னென்ன புக்குனா மேத்தமெட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்யூட்டர் புக்கு விண்டோஸ் 10 இருக்குது. அப்புறம் இது வந்து சயின்ஸு, இது வந்து கிராமரு, இது வந்து ஸ்னோ ட்ராப்ஸு அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட்டுன்னு இருக்குது. இது வந்து பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் இங்கிலீஷ் புக்கு, அப்புறம் மேக்ஸ் புக்கு, சயின்ஸு, சோஷியலுக்கு பதிலாக இது கம்ப்யூட்டரு, அப்புறம் ஒரு கிராமரு. இதில் வந்து நம்ம படிக்கிறதுல வந்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் படிப்போம். இவங்களுக்கு வந்து இன்னும் சோஷியல் வரலை.
இனிமேல் தான் நெக்ஸ்ட்டு கிரேடுக்கு வேணால் வரலாம் என்னன்னு தெரில. அப்புறம் தமிழ் வந்து இருக்குது இவங்களுக்கு. ஸோ மெயினாக வந்து எனக்கு வந்து தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கணும், அதுக்காக தான் இது. ஏன்னா நம்ம என்ன தான் வீட்டில் சொல்லிக் கொடுத்தாலும் அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி வராது அவங்க படிக்கிறது. அதனாலேயே நான் மெயின் இதில் இது பண்ணேன். ஓகே, இப்போ வந்து இன்னும் தமிழ் புக்கு வந்து தரல, தமிழ் புக்கும் நோட்டும் இன்னும் தரல. மற்றது வந்து யூனிஃபார்ம் வந்து இப்போ வந்து இந்த புக்ஸுக்கு வந்து போட்டுட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். இதுதான் அவங்களோட ஸ்கூல் நேமு. அப்புறம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஹர்ஷிதாவோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 690, பஸ்ஸுக்கு வந்து 250 திரம்ஸ். காசு கொடுக்கணும், காசு. இதுதான் வந்து ஹர்ஷிதாவோட ஸ்கூல் யூனிஃபார்மு. இது எப்படின்னா வந்து பேண்ட்டு, ஃபினோஃபார்மு, உள்ள ஷர்ட்டு. இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும், இந்த கை அளவு ஃபுல் ஹேண்ட் இருக்கும் இல்லையா அது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபினோஃபார்மு, அப்புறம் பேண்ட்டு. ஃபினோஃபார்ம்னால் மேலே போட்டிங்களா அன்றைக்கி அது. அப்புறம் இது ஒரு செட்டு தான் வாங்கினேன், ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு வாங்கி ஒரு செட்டு அப்படியே யூஸ் பண்ணாமே அப்படியே ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு தான் வீணாக போயிடுமேன்ட்டு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு வந்து 5 நாள் ஸ்கூல் கிடையாது, 5 நாளுமே இதே ட்ரெஸ்ஸும் கிடையாது. மண்டே டியூஸ்டே போட்டு போவாங்க. அப்புறம் வெட்னஸ்டே வந்து இன்னொரு ட்ரெஸ் இருக்குது, பிஇ ட்ரெஸ்ஸுன்னு. பிஇ ட்ரெஸ்ஸு லாஸ்ட் இயர் கொடுத்தாங்கல்ல பிஇ ட்ரெஸ்ஸு, அங்கே இருக்குது. லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண இல்லைடா, அதே தான் பிஇ ட்ரெஸ்ஸு, ஒரே இது தான். ஆமாம் ஆமாம், அதே ட்ரெஸ்ஸு தான். ஸோ அதனால் அம்மா வாங்கலை ஒன்று, ஏன்னா அதுவே எத்தனை மாதம் யூஸ் பண்ணான்றீங்க. போன வருஷம் வந்து ஜூன் மாதம்தான் வாங்கினோம். அதெல்லாம் நோட்டு. சரி, எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கவுண்ட் பண்ணுமா. ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணால் உனக்கு இதாகாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கவுண்ட் பண்ணு. ஆமாம், இருடா தங்கம் ஒரே நிமிஷம். என்னென்னா மண்டே டியூஸ்டே போடுவாங்க, அப்புறம் வெட்னஸ்டே வந்து பிஇ ட்ரெஸ்ஸு. அப்போ இந்த 2 நாள் போட்டோன்னே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து துவைச்சிருவேன், துவைச்சி காய போட்டுருவேன்னா புதன்கிழமை காஞ்சிரும். அப்புறம் ஒரு நாள் தான் ட்ரெஸ்ஸு, வியாழக்கிழமை. அப்புறம் வெள்ளிக்கிழமை லீவு வந்துடும். அப்புறம் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவு வந்துருமா, அப்போ இன்னொரு தடவை துவைச்சிட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மாதம் வாங்கினேன்னா ஜூன் 15 கிட்ட தான் ஸ்கூல் போயிருந்தா. அங்கேருந்து அந்த ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து மாறினேன். அப்போ வந்து என்னென்னா ஜூனில் வாங்கினோமா, ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு 3 மாதம் லீவு. அப்போ எத்தனை மாதம் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். டிசம்பரில் ஒரு 15 நாள் 25 நாள், இல்லை அதில் வந்து ஒரு 15 நாள் லீவுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போது ஒரு 15 நாள், ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மந்த்து மட்டும்தான் அந்த யூனிஃபார்மை யூஸ் பண்ணலாம். அது அப்படியே இருக்குது. யாருக்காவது வேணும், இப்போ புதுசாக KG1 குழந்தைங்க சேர்றீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க, இல்லை வேறு யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்குது ட்ரெஸ்ஸு. ஏன்னா இப்போ அந்த ஒரு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 150 திரம்ஸு நம்ம ஒரு காசுக்கு. அம்மா எந்தெந்த நோட்டுன்னு சொல்கிறேன், நீ எழுது. அதனால் இது அப்படியே இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸு யாருக்கும் வேணும்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் வேணும்னாலும் சொல்லுங்கள். அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 1 தான் போதும். நான்லாம் வந்து 6th, 7th, 8th, 9th, 10th 5 வருஷம் ஒரே யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிடா தங்க, நான் இப்போ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இது இருக்குன்னு. நான் 5 வருஷம் பார்த்திங்கன்னா, இருமா அம்மா பேசிட்டு வரேன்டா. அம்மா பேசிட்டு வரேன். 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனிஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஸ்கர்ட்டு, எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து என்னென்னா பெரிய லாங் ஸ்கர்ட்டாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அம்மா எழுந்திரியேன்டா, அந்த ஸ்கர்ட் எவ்வளோ பெருசுன்னு சொன்னேன். சரி எழுந்திரியேன் அம்முடா, எழுந்திரியேன், எழுந்திரிமா, எழுந்திரின்ற உட்கார்றேன், இங்கிட்டு வாவேன், இங்கே வந்து நின்று. இப்போ எப்படின்னா ஸ்கர்ட் வந்து அந்த ஷார்ட்டாக இவ்வளோ தூரம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். 6th படிக்கிறப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ பெருசு தைச்சி கொடுத்தாங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இருக்கும் ஸ்கர்ட்டு, ஃபுல் ஸ்கர்ட்டாக இருக்கும்.
6th படிக்கிறப்போ. அப்புறம் 7th படிக்கிறப்போ அது மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் 10th படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரத்துக்கு வந்து முட்டி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இடுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அப்போ நான் ஒல்லியா தான் இருந்தேனா, அதனால எனக்கு வந்து இடுப்பு வந்து கரெக்ட்டா இருந்தது. வளர்த்தி போய்க்கிட்டே இருந்ததுனால 5 வருஷம் ஒரே யூனிஃபார்ம் வச்சு அதுவும் கஷ்டமா இருக்கும். சில நேரம்லாம் துவைச்சு போட்டு காயவே காயாது அந்த மழை நேரங்கள்ல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. அதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இப்ப எல்லாம் வந்து ஓகே அதிக ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்னா, வேணான்டா இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கு. ஸோ ஒரு விதத்துல அது கூட நான் வந்து யோசிச்சேன். என்னன்னா, இப்போ வந்து 2, 3 எல்லாம் நம்ம வாங்கி குடுத்தோம் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து அந்த ஒரு கஷ்டம்ன்றது தெரியாமயே போயிடும். இந்த மாரி நினைக்கலாம். நீங்க நினைக்கலாம், அதுக்குன்னு இதுக்கு தான் தெரியப்படுத்தணுமா அப்படின்னு நினைக்கலாம். என்னோட இது என்னன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் வந்து அது வந்து ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ கற்றுக் கொடுக்க தான் அவங்க வந்து கற்றுக்குவாங்க. அதுக்காக ஓகே நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஓகே. இப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அவந்திகா வந்து தூங்குறாங்க. பேக்கையும் துவைச்சி போட்டுட்டேன். இன்னும் ஸ்கூல் இது சாக்ஸு அப்புறம் ஷூவெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் ஒரு 4 டேஸ் தான் இருக்குது. ஸ்கூல் அப்புறம் ரெடி ஆகிடுவாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, தமிழ் மீடியம் உள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ் வந்து கிளியராக சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு இங்கேக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஆல்ஃபபெட்டை வந்து ABCDEFGH அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. இங்கே வந்து அந்த ABCD சவுண்டே இதே இருக்காது. ஆல்ஃபபெட்டே சொல்லித்தர மாட்டாங்க. என்ன சொல்லி தருவாங்கன்னா, அதனுடைய சவுண்டு மட்டும்தான் மேக் பண்றது எப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல வந்து ஏன்னா இங்கே வந்து ஆ சொல்லுவாங்க. ஆ அப்படின்னுவாங்க. நம்ம ஊர்ல பீனா இங்க வந்து ப. என்னன்னா அந்த இப்ப நம்ம வந்து இப்ப பேட்டு அப்படின்னா ப அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன சவுண்டு? பி தானே வருது. நம்ம ஊர்ல எப்படி சொல்லி தருவோம்? BAT பேட்டுன்னு தான் சொல்லி தருவோம். ஆனா இங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ப ஆ ட் பேட். அப்போ அந்த சவுண்டு வந்து வச்சுதான் இவங்க வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதனால நிறைய சவுண்ட்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லி தரணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து தனி வீடியோவா நான் வந்து போடுறேன். வேணும்னா மட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யூஸ் இல்லாம இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து இது பண்றேன். ஸோ முடிஞ்ச வரையிலும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து பைண்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து விளையாட்டு முறையிலேயே வந்து குழந்தைக்கு வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து இந்த டைம்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அப்ப விளையாட்டு முறையிலையும் குழந்தை வந்து கத்துக்குவா அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து கத்துக்கணுன்றதுக்காக நான் வந்து சொல்லி தருவேன். இப்போ வந்து கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணட்டும். சொல்லுமா படி. ஆறா? எங்க இது இது கிடையாது, ஆறு கிடையாது. இது படி. The cat is in. இன்னுனா உள்ளார மேட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஆமா. மேட்டு உள்ளாரையா இருக்கு. அப்புறம் வெளியில இருக்கு. அப்போ இது என்ன வரும்? On. ஆன்னா மேலே உட்காந்துருக்கு. இப்போ பாரு, இங்க பாரு. இப்போ the pencil is on the book இப்படி தானே சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் இதை படி. The fish is in. புரியுதா? அப்ப இன்னுனா என்னது? இன்னுனா உள்ளார. நெக்ஸ்ட் The cat is on. அது என்னது? படி, எழுத்துக்கூட்டு. என்ன தெரியாதுங்கிற? ஏய், இது என்ன சவுண்ட்? இது என்ன சவுண்டு? படி. என்ன சவுண்ட் மேக் பண்ணுது? என்னது? இப்போ இந்த பென்சில் வந்து பக்கத்துல இருக்குன்னா என்ன சொல்லுது? Near. Next. The box is under. Okay.
இங்கே அடுத்ததெல்லாம் படி பார்ப்போம். சரிதான்னு பார்க்குறேன். இது என்ன படி? seed, little, brown, சவுண்ட் என்ன வருது? grow, க்ரோ, flower, earth. சரி, ஓகே. இது என்ன சீட்ஸ் இதா எழுதணுமா? இது வந்து இல்ல இது இப்படி இது இப்படி. சரி, அடுத்ததெல்லாம் உட்காந்து படி. இங்கே இதெல்லாம் படி பார்ப்போம். சரிதான்னு பார்க்குறேம்மா. knife, pencil, most, poems, store, இங்கே என்ன வந்திருக்கு? stories, sleep, white, ஒயிட்டா வந்திருக்கு. WH வந்திருக்கு. ஒயிட் வந்திருக்கா? ரைட் வருது. வரல அப்ப. புக்ஸ், பென், ஸ்னிக்கர்ஸ், சாக்லேட் சாப்பிட்றதுலே இரு. சிங், ஹோம், சாட், சாக் பீஸ் எழுதுவாங்கல்ல, அது போர்டில் எழுதுறது. நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்து சாக்கர், எரேசர், வீடியோ நீங்க எடுக்கிறீங்களே. நெக்ஸ்ட் black and white. சவுண்ட் மேக் பண்ண. பை பைசைக்கிள். சரி, ஓகே. இது ஒன்றா படிங்க. ஒரு வழியாக ஸ்கூல் வேலைகள் எல்லாத்தையும் முடித்து பேக்கில் வந்து கட்டி வச்சாச்சு. அப்புறம் ஸ்கூல் பேக் வந்து வேறு வாங்கி கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஒரு சின்ன ஓட்டைக்காக நம்ம வந்து அவ்வளோ பெரிய பேக் வந்து தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லக்ஸரியாக அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணதில்லை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒன்று ஒன்று வாங்கணும் அப்படின்னு. நல்லா இருக்க பொருளை ஏன் தூக்கி போடணும்? அதனால் எப்போ அது கிளியதோ அப்போ தூக்கி போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க சிஸ்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரெண்டும் தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல் டே வந்து ஜாக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கெலாம் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வராங்க. ஸோ எவ்வளோ நேரம் தான் நம்ம மூஞ்சே பார்த்து அதுங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் நேரம் மற்றவங்களோட ஃபேஸையும் பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவந்திகா வந்து செப்பல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேயாவது வெளியில் போகணுன்னா ஷூ போட்டுட்டு தான் வெளியே வருவாங்க. இந்த ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. எனக்கே வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, அதனால தான் குட்டி குட்டியாக ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் அவந்திகாவோட சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு நம்ம வந்து பார்க்குக்கு போவோம். சரிங்களா? அவந்திகா வாயை பாருங்க. ஓகே, நமக்கும் கொஞ்சம் வந்து நானும் கொஞ்சம் வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் போட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. இன்னும் வெயிட் செக் பண்ணல. அதையும் பார்த்துட்டு நம்ம வந்து வாக்கிங் போகணும்னு நினச்சிருக்கேன். வாங்க வாங்க வாங்க. ஹலோ, வாங்க உள்ள. போங்க. அச்சோ, போங்க. Masya Allah, Syuk, cantik banget.